புதுகை எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகரும் சமூக செயற்பாட்டாளருமான திரு வடிவேல் சார் நம்மளோட இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் பணிகள் இப்போதே ஆரம்பிச்சு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. கூட்டணி பேச்செல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு எல்லா சைடும். இப்போதைக்கு திமுக அரசு என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, இப்போ சிட்டிங் அமைச்சர்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அதே தொகுதியில நிக்க வைக்க கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டு இருக்குது. திமுக கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணியில தான் தொடர்ந்து இருக்கிறோம். 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறாரு. அவரோட கட்சி நிலைப்பாட கூறியிருக்கிறாரு. இப்ப நீங்க கேட்டது சிட்டிங்ல எம்எல்ஏவா இருக்கிறவங்க, அமைச்சர்களா இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அடுத்த தடவையும் அவங்கதே தொகுதியில நிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிப்பாங்க. இப்ப பாதி பேர் இப்ப இருக்கிறாங்க, ஸ்டார் கேண்டிடேட்னு இருக்காங்கல்ல. திமுகல எப்பவுமே யார் வந்தாலும் ஸ்டார் கேண்டிடேட் அவங்க. அது போக சில அமைச்சர்கள்லாம் வந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் சில அவங்க தொகுதிகள்லயே முரண்பாடா இருக்குன்னு தான் சொல்ல வேணும். சரிங்களா? இப்ப ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இவர் ஏவா வேலு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், திருச்சி அது எப்பவும் போலதான், திருச்சி நேரு, அன்பில் மகேஷ், தூத்துக்குடியில கீதா ஜீவன், இவங்கெல்லாம் எப்பவுமே ஸ்டார் கேண்டிடேட்டா தான் இருக்கிறாங்க. அவங்க ஏரியாவில் தொகுதி மக்களோட நன்மதிப்பை பெற்றிருக்காங்கன்னே சொல்லணும். இப்போ இடையில என்ன அரசல் புரசலா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, மதுரையை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் தியாகராஜன், திருப்பத்தூர் தொகுதி அமைச்சர் பெரிய கருப்பன், திருமயம் தொகுதியில அமைச்சர் எஸ் ரகுபதி, மெய்யநாதன் அவர்கள் ஆலங்குடி தொகுதி, இவங்க எல்லாமே கொஞ்சம் பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கழகத்துக்கு போயிருக்குது. அதை வச்சுதான் இப்ப இந்த அரசியல் புரசலான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ அமைச்சர் மெய்யநாதன்லாம் ரொம்ப நெருங்கிதான் இருக்கிறாரு. இன்னைக்கும் ஆலங்குடியை போய் எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த தடவை அமைச்சர் மெய்யநாதன் போட்டோ காமிச்சே நாங்க வின் பண்ற அளவுக்கு அவர்லாம் வளர்ந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர்லாம் இந்த பேர் லிஸ்ட்ல உண்டுங்களா? கடந்த காலங்கள்ல நம்மளே பேசியிருக்கிறோம், மெய்யநாதன் அவர்கள் அதிகப்படியான வாக்குகள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னு. இப்ப எலெக்ஷன் வர வர எதிர்கட்சிகளா இருக்கட்டும், அதை சார்ந்துள்ள சில கட்சிகளா இருக்கட்டும், இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மெய்யநாதனை அவர்களை வீழ்த்துறதுக்கு தனி வியூகம் வகுத்திருக்கிறதாவே அதிமுக ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாங்க. விஜயபாஸ்கர் அவர்களோட தலைமையில அது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. பெரிய கருப்பனுக்கு இந்த தடவை என்ன அப்படின்னா, அவர்களோட தொகுதி பெரிய கருப்பன் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை தான். இப்ப பெரிய கருப்பன் அவர்களை வேற தொகுதியில போட்டியிட வச்சுட்டு பெண் வேட்பாளருக்கு திருப்பத்தூர் தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு திமுக கழகம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் பரவலா வந்துட்டு இருக்கு. அது பெரிய கருப்பனுடைய தொகுதி திருப்பத்தூர் தொகுதி. அது அப்பையில இருந்து அவர் நிலைநாட்டி வச்சுட்டாரு. இப்ப அவரு வேற இடத்துக்கு மாத்திட்டு அங்கே ஒரு பெண் வர்றதா சொல்றீங்க. அவங்க வந்தாங்கன்னா இது 2 பேருக்கும் பாதிப்பு ஏற்படும்ல. பெரிய கருப்பன் ரொம்ப வருஷமா எம்எல்ஏ கேண்டிடேட் பிளஸ் அமைச்சரா இருந்திருக்காங்க, பல இதுல இருந்திருக்கிறாங்க. அவரோட முகம் சிவகங்கை மாவட்டத்துல எங்கே அது ஒன்னாலும் நல்ல வரவேற்பை பெற்ற முகம்தான். இருந்த போதிலும் இப்ப கட்சிகள்லயே உள்ளடி வேலை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப ஆளுங்கட்சியிலே இருக்கிறாங்க, எதிர்கட்சியிலும் இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் அவங்களே வளர்ந்துக்கிட்டே வரணும், நம்ம எப்ப வளர்றது அப்படிங்கிற ஒரு தூண்டுதல்ல இருக்குங்க. அப்படிதான் இப்ப நடந்துக்கிட்டு ஒரு மாணவர் அணி, அதுல உள்ள தலைவரை இந்த பெண் வேட்பாளர் பிடிச்சி வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க எல்லாருமே. இப்போ புதுக்கோட்டை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டா ரகுபதி தான் டாப். அவரை வச்சுதான் புதுக்கோட்டை மாநகராட்சி, புதுக்கோட்டை மாவட்டம் அவர் தான் டாப்ல வச்சிருக்காங்க டிஎம்கே. அவங்க மேலிடமோ வந்தாலும் அவங்க தான் ரகுபதி தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் சீனியர் அவர் தான். இருந்த போதிலும் அவரே மாத்துங்கிற போது அவருக்கு வேற தொகுதி எல்லாம் கொடுக்க வாய்ப்பே இல்லையே. திருமணம் தொகுதி தான் அவர் அப்பையில இருந்து நின்றுகிட்டு இருக்காரு. வேற தொகுதி மாத்தி கொடுத்தா அங்கே இது பெரிய பிரச்சனையை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட வருமே. ரகுபதி அவர்கள் சட்டம் படிச்சவர், சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு, இப்ப கனிம வளத்துறை அமைச்சரா இருந்திருக்கிறாரு. அவர் பல பதவிகள்ல இருந்தாலும் தெற்கு மாவட்ட செயலாளரும் ரகுபதி அவர்கள் தான். மக்களோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்குதுங்களா? சரிங்களா? இப்ப ரீசெண்டா இப்போ ஒரு 1.5 years இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரகுபதி அவர்களா இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும்.
அவரோடது பையன் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் வந்து திருமயம் தொகுதியில சுழண்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கட்சி பணியை பண்றதுல. இருந்தாலும் இது எல்லாமே வந்து நகரங்கள், முக்கியமான டவுன் சொல்லுவோம்ல, அதுகளை நோக்கி தான் இருக்குது. கடைக்கோடி கிராமத்துக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகள் அங்க 100% நடைபெறுதுன்னா இங்க ஒரு 50% தான் நடைபெறுது. சாலை வசதிகளா இருக்கட்டும், குடிநீர் வசதிகளா இருக்கட்டும், மின்சார வசதிகள், இது எல்லாமே மக்களோட பெரிய குறைகளாவே சொல்லிட்டு வர்றாங்க. இது வந்து ஆப்போசிட்டா இருக்கிறவங்க வைரமுத்து திருமயம் தொகுதியில வந்து அவங்களுக்கு சாதகமா மாறிட்டு இருக்கிற ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கிற மாதிரி மக்கள் அனைவரும் புலம்ப ஆரம்பிச்சு. இது இல்லாம ரகுபதி என்ன நினைக்க வர்றாருன்னா, திருமண தொகுதியில நம்ம நின்னுக்குருவோம். புதுக்கோட்டையில நம்ம பையனை கொண்ட வச்சிடலாங்கிற மாதிரி நினைப்புல இருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் உண்மைங்களா? இப்ப ரகுபதி அவர்களுக்கு வயது மூப்பாயிடுச்சு. ஓகேங்களா. தனக்கு அப்புறம் தன்னோட அரசியல் பயணம் முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அண்ணாமலை ரகுபதி அவர்களை வந்து அரசியலுக்குள்ளே கொண்டாந்துருக்காங்க. அவர் ஒரு மருத்துவம் படிச்சவர். மருத்துவ ரீதியா நிறைய உதவிகளை பண்ணிட்டு இருக்கிறாரு திருமயம் தொகுதிகளுக்குள்ள. அப்படி இருக்கும்போது ஒருவேளை வயது மூப்பு காரணமாக நம்மளை வந்து வேண்டாம், திருமயம் தொகுதியில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்தது யாரு நிப்பாட்டணும்னு யோசிக்க கூடாதுல்ல. அதுக்காகத்தான் அண்ணாமலை ரகுபதி அவர்கள் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது 2 தான் போயிட்டு தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி புதுக்கோட்டையில அண்ணாமலை ரகுபதிக்கு சீட்டு கொடுக்குற மாதிரியும், திருமயத்துல வந்து ரகுபதி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குற மாதிரியும் தலைமை கழகத்துல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நான் எதுவும் உறுதி ஆகல. என்ன உறுதியாகுது அப்படிங்கிறது, புதுக்கோட்டையில சிட்டிங்ல வந்து முத்துராஜா எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லை. இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. மக்கள் மதிப்புல ஒரு நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறாரு. அதையும் தாண்டி அப்துல்லா அவர்களுக்கு இந்த தடவை சட்டமன்ற வேட்பாளரை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியும் இருக்குது. அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் இன்னும் ஒரு மாசத்துல தெரிந்துவிடும். ஏன்னா யார் யாருக்கு என்ன தொகுதி அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். மதுரையை பொறுத்த வரைக்கும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓட்டுக்கு காசே கொடுக்காம ஜெயிச்ச ஒரு லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சவர். அவர் இப்ப அடுத்த தொகுதிக்கு மாத்தணுங்கிறது இது ஒரு திமுக அரசு எடுக்கிற தவறான முடிவா இருக்குமோ அப்படின்னு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன? அதான் நான் சொல்றேன்ல, திமுகலயே உள்ளடி வேலைகள் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா. இப்ப மதுரை வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான். அவர் தான் இங்க காலொன்றி நின்னுக்கு இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாரோ அவர் தான், இதுதான் இங்க மதுரையே கேட்குது. இன்னொன்னு ஸ்டார் கேண்டிடேட்ல அவரும் இருக்கிறாப்ல. மூர்த்தி அவர் அந்த தொகுதியில் நின்னாருன்னா ஈஸியா ஜெயிச்சிருவாரு. மக்கள் மனசுல அந்த அளவுக்கு இவர் இடம் பிடிச்சிருக்கிறாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மனதிலையும் நல்லா இடம் பிடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபண்டிங் வந்து போயிட்டு இருக்குங்க இங்க வந்து கழகத்துக்கு. அப்படி இருக்கும்போது பழனிவேல் தியாகராஜன் வந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அமெரிக்கால ஒரு பெரிய வல்லுநரா இருந்தவர். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதி நேர்மையா இருந்துட்டு வந்தவர். அவருக்கு வந்து திமுக கழகத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது அப்படிங்கிறது வந்து ஒரு பிடிக்காத ஒரு செயலாக தான் இருந்துட்டு இருக்கு. கடந்த 4.5 ஆண்டுகள்லயே அவரோட செயல்பாடுகளை நீங்க பார்த்திருக்கலாம். இனிமேலும் பழனிவேல் தியாகராஜனும் உள்ள கொண்டாந்து எதையாச்சும் ஒண்ணு சொல்லி விட்டுட்டாருன்னா இதை வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அடியாயிரும், சாதகமாயிரும் அப்படிங்கிற ஒரு முன்னோட்டத்துல இந்த பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. பழனிவேல் தியாகராஜன் அவர்களை மாத்தணும் அப்படிங்கிறதும். இப்ப ட்ரெண்டிங்ல என்ன போயிட்டு இருக்குன்னா, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஆளுநரை பார்த்து திமுகல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அறிக்கையை விட்டுருக்காரு. இது நேரடியாக நியூஸ்ல எல்லாம் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்றையும் பார்த்தா குறைஞ்சது பல ஆயிரம் கோடிங்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று வந்து கவர்னரை பார்த்து மனு கொடுத்துருக்கிறாரு. கனிம வளத்துறை, மின்சாரத்துறை, பால்வளத்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, இதுல எல்லாத்துலயுமே பல கோடி, சொல்ல போனா ஒவ்வொரு துறையிலையும் 50 கோடிக்கு மிகாமல் தான் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதே குற்றச்சாட்டை தானே கடந்த காலங்கள்ல திமுக வச்சுச்சு. எடப்பாடி அவர்கள் தலைமையிலான இதுல இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போதைக்கே வந்து அவர் ஏன் மௌனமா இருந்தாரு?
இது எலெக்ஷன் டயத்துல மட்டும் கொண்டுட்டு வர்றாங்களோ இந்த மாதிரி காமிச்சு நம்ம win மக்கள்கிட்ட பண்ணணும். வந்து எதையாச்சும் ஒண்ணு இது பண்ணணுங்க. மக்கள் வந்து ஒரு இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில வரணும். இப்ப நேத்து நியூஸ்ல கூட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருப்பாரு. இதே மாதிரி தானங்க உங்களோட ஆட்சி காலத்திலையும் வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்கள், இன்னும் பல அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே, இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கையில எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு? இப்ப உள்ளதை பேசுங்க அப்படின்னு பேசுறாரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அவர்? இன்னைக்கு கொள்ளையடிச்சதை மட்டும் பேசுங்க, முன்னாடி கொள்ளையடிச்சதை விட்டுருங்க அப்படிங்கிற மனநிலையில தானே அவர் பேச வர்றாரு. எப்ப அடிச்சாலும் அது மக்களோட வரிப்பணம் தானே. யார் வந்தாலும் அது கொள்ளையடிக்கிறத நிப்பாட்ட போறது இல்ல. அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு விதி. யார் வந்தாலும் கொள்ளையடிக்க போறாங்க தான் அப்படிங்கிறது. இவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் அடிக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து சொல்ல முடியுமா, நான் வந்து கொள்ளையே அடிச்சதில்ல எங்க ஆட்சியில் அப்படின்னு? அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த கட்டாயத்துல இருக்கிறாங்க. அதுதாங்க உண்மை. இருந்தாலும் பல ஆயிரம் கோடிங்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் உண்மையானே தெரியல. உண்மை. இப்ப அவர் மனு கொடுக்குறாரு அப்படின்னா உண்மையா இருக்குது அப்படின்னா இது அந்த சட்டப்பூர்வமா அவர் வந்து நடவடிக்கை எடுக்க இல்ல முடியாது. அவங்க மனு கொடுத்தாலும் அது ஆதாரத்தை தானே அவங்க கொடுத்துருக்க முடியும். அதை இல்லாட்டி அவங்க மேலே கேஸ் கோர்ட்ல அவர் கேஸ் போட வேண்டியதானங்க. அவர்கிட்ட இல்லாத வக்கீல்களா, லாயர்களா ஆலோசனை கேட்டுட்டு இது எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிறத சட்டத்துறையோ, கனிம வளத்துறையோ, நீர்வளத்துறையோ அவங்க மேல கேஸ் போட வேண்டியதானே. ஏன் வந்து சும்மா பேப்பர்ல எழுதி எழுதி எதுக்கு ஆளுநர்கிட்ட கொடுத்துக்கிட்டு? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. ஏன்னா இது வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு பப்ளிசிட்டி, அவ்வளவுதான். இப்படி கேஸ் மூலியமா போயிட்டா அடுத்து அவங்களையும் கிளற ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம போய் ஒரு இதை பிடிக்க போய் கடைசியில நம்மளையே பிடிக்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற கதையா ஆயிடும். பேச்சுக்கு கொடுக்கறது அவ்வளவுதான். கவர்னர்கிட்ட கொடுத்தாப்புல என்ன ஆக போகுது? கவர்னர் வந்து உடனே ஆக்ஷன் எடுக்க போறாரா? ஒன்றும் இல்லை. சரியான விளக்கங்களை நம்மளுடன் பகிர்ந்து கொண்ட திரு வடிவேலு அவர்கள். தெளிவான பட்டியல் வெளியிடப்படும். அப்பொழுது நம்மளது எந்தெந்த அமைச்சர்கள், எந்தெந்த எம்எல்ஏக்கள், எந்தெந்த தொகுதி என்பதை சரியாக தெரிந்து கொள்வோம்.